டிஎன்பிசி கொஸ்டின் 2025 இப்போ ரீசெண்டாக நடந்த கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரிசையில் விடுபட்ட உறுப்பு எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் என்ன எழுதணும்னா விடுபட்ட உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம லெட்டரோட நம்பர் எழுதிடணும். இப்போ எக்ஸுங்கிறது நமக்கு 24வது லெட்டர்னு தெரியும், ஈங்கிறது 5வது லெட்டர்னு நமக்கு தெரியும், விங்கிறது 22வது லெட்டர், ஜிங்கிறது 7வது லெட்டர், எல்லுங்கிறது 12வது லெட்டர். சரியா? இதில் விடுபட்ட உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த லெட்டர் நல்லா பாருங்களேன், ஒன்று விட்டு ஒண்ணுங்கிற லெட்டர் தான் அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம், ஈயும் ஜியும் ஒன்று விட்ட எல்லு. இப்போ ஈங்கிறது ஜி, அப்புறம் எல்லு, ஈங்கிறது 5வது லெட்டர். எத்தனை அதிகமாக இருக்குன்னா 2 அதிகமாகி 7வது லெட்டருக்கு வந்திருக்கு, ஜிங்கிற 7வது லெட்டருக்கு வந்திருக்கு. இப்போ ஜியிலிருந்து எத்தனை லெட்டர் அதிகமாக இருக்கு? பிளஸ் 5 லெட்டர் அதிகமாக இருக்கு. அப்போ 2ம் 5ம் அதிகமாகி எல்லுங்கிற 12வது லெட்டர் வந்திருக்கு. இருந்து 2 லெட்டர் அதிகமாகி ஜி வந்திருக்கு, ஜியிலிருந்து 5 லெட்டர் அதிகமாகி 12 வந்திருக்கு. சரி, ஓகேவா? ஆனா இதுல பாருங்களேன், எக்ஸுங்கிறது 24, 2 லெட்டர் கம்மியாகி 22ங்கிற லெட்டர், அப்படின்னா பி வந்திருக்கு. அப்போ இங்க 2 வந்திருக்கா, இங்க 5 வந்திருக்கா, 2 5 கூட்டியிருக்காங்க, இதுல 2 5 கழிக்கணும். இப்போ விங்கிறது 22வது லெட்டர், இதுல 5 மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 17வது லெட்டர். 17வது லெட்டர் கியூ. ஆன்சர் கியூ தான். டிஎன்பிசி கொஸ்டின்.